இப்போ இங்க நீங்க கேட்க போறது உலகத்தை மாற்றிய ஒரு ஆன்மாவின் முழு கதையை பற்றி தான். இல்ல, அது கதை இல்ல, வரலாறு. 1893 இந்தியாவில் பிறந்த ஒரு சிறுவன் பிற்காலத்துல அமெரிக்காவின் மிகப்பெரிய அரங்குகளை நிரப்புவான் என்று யார் நினைச்சிருப்பாங்க? ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி என்ற ஒரே ஒரு புத்தகம் எப்படி கோடிக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றியது? யோகானந்தர் சந்தித்த தெய்வீக அனுபவங்கள் உண்மையா? மகாவதார் பாபாஜி மனிதனா, மர்மமா, மரணமற்ற மகானா? அமெரிக்காவில் யோகானந்தர் மீது ஏன் சர்ச்சைகள் எழுந்தது? ஒரு யோகி இறந்த பிறகும் 20 நாட்கள் அவரோட உடல்ல எந்த ஒரு சிதைவும் இல்லை என்றால் இது ஆன்மீகமா அல்லது அறிவியலா? அதிகாரப்பூர்வ மருத்துவ பதிவு என்ன சொல்லியிருக்கு? இது ஒரு யோகியின் கதையல்ல, இது மனித குலத்தின் ஆன்மீக வரலாறு. 1946 வெளிவந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி என்ற நூல் ஒரு தனி நபரின் வாழ்க்கை வரலாறாக மட்டுமல்ல, அதற்கும் மேலானது. இந்த நூலில் பரமஹம்ச யோகானந்தர் தன்னை உயர்த்தி காட்டவோ தன் வாழ்க்கையை அதிசயங்களால அலங்கரிக்கவோ முயற்சிக்கல. அவர் நான் வாழ்ந்ததும் கண்டதும் அனுபவித்ததும் மட்டுமே எழுதுகிறேன் என்ற நேர்மையான ஒரு ஒப்புதலுடன் இந்த நூல் தொடங்குது. அந்த நேர்மைதான் யோகானந்தரின் வாழ்க்கையை வரலாற்று ஆவணமா மாற்றிருக்கு. அவர் எழுதிய ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது, I do not claim spiritual perfection. I only narrate what I have seen and lived. இந்த வாக்கியம் இந்த முழு வாழ்க்கை கதையின் அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. 1893 இந்தியாவில் பிறந்த ஒரு மனிதன் எப்படி அமெரிக்காவின் ஆன்மீக வரலாற்றை மாற்றினான்? மேற்கத்திய உலகத்தின் ஆன்மாவை உலுக்கிய பரமஹம்ச யோகானந்தர் பற்றிய முழு வாழ்க்கை வரலாற்றினை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. 1893 ஜனவரி 5 இந்தியாவின் கோரக்பூர்ல ஒரு வசதியான வங்காளிய குடும்பத்துல பிறந்தாரு. இவருக்கு இவருடைய பெற்றோர் வைத்த பெயர் முகுந்தலால் கோஷ். இவருடைய தந்தை பகவதி சரண் கோஷ், தாய் கயந்தி தேவி. இவங்க இருவருமே கிரியா யோகத்தின் மகான் லஹரி மகாசாயர், அதாவது மகாவதார் பாபாஜியினுடைய சீடரான லஹரி மகாசாயரின் சீடர்களாக இருந்தவங்க. யோகானந்தர் வாழ்க்கையில் ஆன்மீகம் என்பது பிறகு வந்த ஒன்று அல்ல, அவரது பிறப்பிலிருந்தே அவரை சூழ்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி இந்த புத்தகத்துல யோகானந்தர் தெளிவா குறிப்பிடுறாரு. I was born into a family consecrated to Kriya Yoga என்று. இது ஒரு முக்கியமான வரலாற்று உண்மை. யோகானந்தர் பின்னர் கிரியா யோகத்தை அறிந்தவர் இல்லை, அது அவரது பிறப்பிலேயே வந்த ஒரு ஆன்மீக மரபு என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு முறை முகுந்தலால் கோஷ் கை குழந்தையாக இருந்தபோது அவருடைய தாய் லஹரி மகாசாயரிடம் தூக்கிட்டு போறாங்க. அப்போது அவரை தன் கரங்களால் ஏந்தி லஹரி மகாசாயர் ஆசிர்வதிக்கிறாரு. அப்போது அவர் முகுந்தலாலின் தாயிடம், உன் மகன் ஒரு யோகியாக வளர்வான், ஆன்மீக சக்தியின் மூலம் பல ஆன்மாக்களை இறைவனின் பாதைக்கு அழைத்து செல்வான் என்று கூறினார். இந்த வார்த்தைகள் யோகானந்தரின் வாழ்க்கை பாதையை முன்கூட்டியே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. முகுந்தலாலின் குழந்தை பருவம் சாதாரணமாக இருக்கவில்லை. அவர் மற்ற குழந்தைகளைப் போல் இல்லை. சிறு வயதிலேயே தியான அனுபவங்கள், இறை உணர்வுகள், அமைதி, ஆழ்ந்து சிந்தித்தல் என ஒரு அசாதாரணமான குழந்தையாகவே வளர்ந்தார். இவருடைய சிறு வயதிலேயே அவரது தாயின் மறைவு அவரது மனதில் ஆழ்ந்த அதிர்வை ஏற்படுத்தது. அப்போது யோகானந்தரின் வாழ்க்கையில் ஒரு உண்மையான உளவியல் திருப்பம் ஏற்படுது. அது அவரது தாயின் மரணத்திற்கு பிறகு அவரது பார்வை முழுமையாக இறைவனை நோக்கி திரும்புது. இதற்கு பிறகுதான் ஒரு உண்மையான குரு இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலையை உணர்ந்தார் முகுந்தலால். இந்த நிகழ்வுக்கு பிறகே ஒரு உண்மையான குருவை தேடும் ஆர்வம் அவரது வாழ்க்கையின் மையமாகவே மாறியது. இதன் காரணமாக குருவை தேடி முகுந்தலால் இந்தியா முழுவதும் பல மகான்களை சந்திக்கிறாரு. சிலர் உண்மையான ஆன்மீக பக்தியுடன் இருந்தாலும் பலர் வெளிப்புற ஆடம்பரங்களிலும் போலியான அதிசயங்களிலும் மூழ்கி இருந்தாங்க.
போலி சாமியார்களை பற்றியும் வெளிப்புற அதிசயங்களில் மயங்கியவர்களை பற்றியும் உண்மையான ஆன்மீக ஒழுக்கம் இல்லாதவர்களை பற்றியும் யோகானந்தர் வெளிப்படையாகவே அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு. காவி உடை அணிந்தவங்க எல்லாமே ஞானிகள் அல்ல, உண்மையான ஆன்மீகம் ஒழுக்கத்திலும் தியாகத்திலும் வெளிப்படும் என்று கூறியிருக்காரு. இந்த நேர்மையான பதிவு அவர் கற்பனை அல்லது புராணம் சொல்லும் நோக்கில இந்த புத்தகத்தை எழுதவில்லை என்பதை உறுதி செய்து முகுந்தலால் தன்னுடைய 17வது வயதுல, அதாவது 1910ஆம் ஆண்டு ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரியை சந்திக்கிறாரு. இந்த ஒரு சந்திப்பு தான் அவரது வாழ்க்கையின் திருப்பு முனையா அமையுது. இந்த சந்திப்பை பற்றி அவர் அந்த புக்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அவரை முதன்முறையாக கண்டபோது என் ஆன்மா நீண்ட காலமாக தேடிய ஒரு உறவை உணர்ந்தது என்று. ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைத்து பார்க்கக்கூடியவர். ஆன்மீகம் அறிவியலுக்கு எதிரானது அல்ல, இரண்டும் ஒரே உண்மையின் இரண்டு வெளிப்பாடுகள். அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி மஸ்ட் ஹார்மோனைஸ் வித் சயின்ஸ் என்ற அவரது கண்ணோட்டம் யோகானந்தரின் எதிர்கால பணிக்கு அடித்தளமா அமையுது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இதுவே யோகானந்தர் மேலை நாடுகள்ல வெற்றி பெற காரணமாக அமைந்தது. ஸ்ரீ யுக்தேஸ்வரரிடம் அடுத்த 10 ஆண்டுகள் கடுமையான ஒழுக்கம், தியானம், யோக பயிற்சி, ஆன்மீக ஞானம் என எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறாரு முகுந்தலால். இதற்கிடையில 1915ஆம் ஆண்டு கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பிறகு முகுந்தலால் முறையான சந்நியாச திசை பெற்று யோகானந்தர் என்ற பெயரை ஏற்கிறாரு. இதனுடைய பொருள் யோகத்தின் மூலம் இறைவனுடன் ஒன்றாகி அடையும் ஆனந்தம் என்பது. இந்த பெயர் அவரது வாழ்க்கையின் நோக்கத்தை முழுமையா வெளிப்படுத்தியது. அதன் பிறகு 1917ஆம் ஆண்டு ராஞ்சியில அவர் தொடங்கிய ஒரு பள்ளி கல்வி வரலாற்றில் ஒரு புதிய முயற்சியா இருந்தது. எப்படி வாழ்வது, அதாவது ஹவ் டு லைவ் என்ற கொள்கையின்படி இந்த பள்ளியில நவீன கல்வி, யோகா பயிற்சி, தியானம், ஒழுக்கம், ஆன்மீகம் எல்லாம் ஒன்றாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. புதிய கல்வி முறையின் தொடக்கம்தான் இந்த ராஞ்சி பள்ளி. ஒரு முறை இந்த பள்ளியை பார்த்த மகாத்மா காந்தி கூட இந்த நிறுவனம் என் மனதை ஆழமாக தொட்டது என்று குறிப்பிடுகிறார். மகாத்மா காந்தியின் இந்த பதிவு யோகானந்தரின் பணிக்கு இந்திய அளவுல முக்கிய அங்கீகாரம் கிடைக்குது. கல்கத்தாவிலிருந்து சுமார் 250 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ராஞ்சியில இந்த பள்ளிக்கான இடத்தை காசிம் பஜார் மகாராஜா அவருடைய கோடைக்கால அரண்மனையை இந்த பள்ளிக்காக வழங்கினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 1920ஆம் ஆண்டு ஒரு நாள் ராஞ்சி பள்ளியில தியானத்துல இருந்தபோது மேற்கத்திய உலகில தன்னுடைய பணியை தொடங்க வேண்டிய நேரம் வந்து விட்டதாக காட்டக்கூடிய ஒரு தெய்வீக தரிசனம் யோகானந்தருக்கு ஏற்படுது. உடனே அவர் கல்கத்தாவுக்கு புறப்படுறாரு. அடுத்த நாளே அமெரிக்காவின் பாஸ்டனில் நடைபெறவிருக்கக்கூடிய சர்வதேச மத தலைவர்கள் மாநாட்டில் இந்தியாவின் பிரதிநிதியாக பங்கேற்க அழைப்பு வருது யோகானந்தருக்கு. ஸ்ரீ யுக்தேஸ்வரர் இதை உறுதிப்படுத்தி அவரை அந்த மாநாட்டிற்கு செல்ல ஆசிர்வதிக்கிறார். அதே காலகட்டத்தில் கிரியா யோகத்தின் ஆதி குரு, அதாவது மகாவதார் பாபாஜி யோகானந்தருக்கு தரிசனம் கொடுத்து கிரியா யோகாவை எல்லா நாடுகளிலும் பரப்ப வேண்டும் என்று ஆசிர்வதித்தாராம். யோகானந்தர் இந்தியாவை விட்டு சென்றபோது அவருடைய மனதுல ஒரே ஒரு கனவு தான் இருந்தது. அது கிரியா யோகத்தை மனிதகுலம் முழுவதுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது. ஆனால் அமெரிக்கா அவரை அன்போடு வரவேற்கல. 1920ஆம் ஆண்டு பாஸ்டனில் நடைபெற்ற சர்வதேச சமய மாநாட்டில் சமயம் ஒரு விஞ்ஞானம், அதாவது ரிலிஜியன் ஆஸ் எ சயின்ஸ் என்ற தலைப்பில் யோகானந்தர் உரையாற்றினார். இந்த உரை பெரும் வரவேற்பை பெற்றாலும் அதே நேரத்தில் சந்தேகங்களும் எழுது. சிலர் யோகானந்தரை கிழக்கிலிருந்து வந்த ஆன்மீக ஆசானாக பார்த்தாங்க. சிலர் வெறும் ஆச்சரிய பொருளாகவே பார்த்தனர். சில கிறிஸ்துவ அமைப்புகள் இது கிழக்கத்திய மத பிரச்சாரம் என்றும் கூட விமர்சித்தார்கள். 1920களில் அமெரிக்காவில் யோகா என்றால் மாயாஜாலம், தியானம் அப்படின்னா மத பிரச்சாரம், இந்திய சாமியார் என்றால் ஏமாற்றுபவர் என்ற மனநிலை இருந்தது. சில பத்திரிகைகள் கூட அவரை கேலி செய்தது. யோகானந்தர் அமெரிக்கா வந்தபோது கையில பெருசா பணம் கிடையாது, நிலையான ஆதரவும் கிடையாது, சொந்த இடமும் கிடையாது, மொழி வேறுபாடு வேற.
சில நாட்கள் அவர் தங்குவதற்கு கூட சரியான இடமே கிடைக்கலையாம். இப்படிப்பட்ட பல சவால்களை சந்தித்திருக்கிறாரு யோகானந்தர். ஆனாலும் அவரது நேர்மை, அவரது கண்களில் இருந்த அமைதி, அவரது வார்த்தைகளின் ஆழம் மெதுவாக அமெரிக்கர்களின் மனதை தொடுது. ஆயிரக்கணக்கானோர் அவரது உரைகளுக்கு வரத் தொடங்குறாங்க. உலகம் முழுவதும் யோகம் மற்றும் தியானத்தை பரப்ப 1925ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்படுது. அப்போதுதான் அவரது கனவு மெதுவாக நனவாக தொடங்கியது. அதன் மூலம் கிரியா யோகம், தியானம், ஆன்மீக ஒழுக்கம் உலகம் முழுவதும் பரவுச்சு. அடுத்த பல ஆண்டுகளில் அமெரிக்கா முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களிடம் பெரிய அரங்குகளில் யோகானந்தர் சொற்பொழிவுகளை ஆற்றினார். 1925ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் மவுண்ட் வாஷிங்டனில் SRFின் உலக தலைமையகத்தை நிறுவினார். 1924 முதல் 1935 வரை அமெரிக்கா முழுவதும் பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார் யோகானந்தர். கிரியா யோகம் மேற்கத்திய உலகில் வேகமா பரவ தொடங்கியது. இந்த காலகட்டத்தில் 1924 முதல் 1935 வரை யோகானந்தர் அமெரிக்காவின் நியூயார்க்கின் கார்னகி ஹால் முதல் லாஸ் ஏஞ்சல்ஸில் பில்ஹார்மோனிக் ஆடிட்டோரியம் வரை மிக பெரிய அரங்குகள்ல உரையாற்றினார். இதனை லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் பத்திரிகை 3000 இருக்கைகள் கொண்ட அரங்கம் முழுவதும் நிரம்பியதனால உரை தொடங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பே ஆயிரக்கணக்கானோர் திருப்பி அனுப்பப்பட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டது. 1920, 1940 காலகட்டத்தில் அமெரிக்காவில் யோகானந்தர் பணியாற்றிய போது அவர் மீது சில விமர்சனங்களும் சந்தேகங்களும் கூட எழுந்தது. 1920, 30களில் அமெரிக்காவில் யோகா, தியானம் அப்படிங்கிறது அறியப்படாததா இருந்தது. இந்திய சன்னியாசி சந்தேகத்திற்குரியவரா பார்க்கப்பட்டார். ஒரு ஆண் குருவுக்கு பல பெண் சீடர்கள் இருந்தது அங்கு விவாதத்திற்குரியதா மாறியது. அந்த கால சமூகம் ஆன்மீகத்தை கிறிஸ்தவ கோணத்தில் மட்டுமே பார்த்தாங்க. அதனால இந்திய மரபுல இருந்து வந்த ஒரு துறவி பெண்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்கிறார். இது அவர்களுக்கு முக்கியமான சந்தேகத்தை ஏற்படுத்துது. இவருக்கு பெண் சீடர்கள் அதிகமாக இருந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இவரின் போதனைகள், அவர் பேசின விஷயங்கள், மன அமைதி, பயம் நீக்கம், தன்னம்பிக்கை, தியானம், கடவுளுடன் ஒரு நேரடி அனுபவம். இந்த உரைகள் அந்த காலத்துல மன அழுத்தத்துல இருந்த பல பெண்களை மிகவும் ஈர்க்குது. அந்த காலத்துல பல ஆன்மீக இயக்கங்களில் பெண்களுக்கு முக்கிய இடம் கிடையாது. ஆனா யோகானந்தர் பெண்களையும் சமமா கற்றுக் கொடுக்கிறார். தியானம் அப்படிங்கிறது குரு சிஷ்ய உறவு, பாலினம் ஆகியவற்றை கடந்தது அப்படின்னு சொல்றாரு. இதுவே சிலருக்கு அசாதாரணம் போல தோன்றுது. அந்த காலத்துல ஈஸ்டர்ன் குரு ஸ்கேண்டல்ஸ், கல்ட் லீடர்ஸ் அப்படிங்கிற தலைப்புகள் பத்திரிகைகள்ல அதிகம் விற்கப்பட்டுச்சு. இதனால யோகானந்தரின் புகழ் வளர வளர அவரை குறிவைத்து எழுதுறது அப்படிங்கிறது சில பத்திரிகைகளின் வழக்கமாகவே மாறிடுது. மேலும் சில முன்னாள் உறுப்பினர்கள், சில போட்டி ஆன்மீக குழுக்கள் இந்த விஷயங்களை அதிகப்படுத்தி வெளியிடுறாங்க. அமெரிக்கா சமூகத்துல ஒரு இந்திய சன்னியாசியை சுற்றி பெண்கள் இருப்பது சிலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதனால அமெரிக்காவில் சில விமர்சனங்கள் எழுது. அதுக்கு யோகானந்தர் சில பதில்களும் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, 1920 முதல் 30 காலகட்டத்தில் யோகானந்தரின் பணியை எதிர்த்து இது ஒரு புதிய மதமா, பண வசூலுக்கான இயக்கமா போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் எழுது. இதற்கு அவர் அளித்த பதில் ரொம்ப தெளிவானது. கிரியா யோகம் ஒரு மதம் அல்ல, அது இறைவனை நேரடியாக அனுபவிக்கும் அறிவியல் முறை என்று சொல்றாரு. அவரது வாழ்க்கை முறையும் தனிப்பட்ட சொத்து சேர்க்காத துறவர வாழ்வும் இந்த குற்றச்சாட்டுகளை பொய்யாக்கியது. உண்மையை சொல்லணும்னா 1924, 25 காலகட்டத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நிலங்கள் மிகவும் விலை உயர்ந்ததா இருந்தது. யோகானந்தரிடம் பெரிய பணம் கிடையாது, சொத்து கிடையாது, நிரந்தர ஆதரவும் இல்லை. ஆனால் யோகானந்தர் ஒரு வீடு வாங்குறாரு. அது எப்படி சாத்தியமானது? அதற்கு முக்கிய காரணம் அமெரிக்க சீடர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தான்.
யோகானந்தரின் உரைகள், அவரது அமைதி, அவரது உண்மைத்தன்மை பல அமெரிக்கர்களின் மனதை தொடுது. அவர்கள சிலர் தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள், ஆன்மீக தேடலாளர்கள், அவர்களெல்லாம் இணைந்து நன்கொடை, கடன் உதவி, தவணை முறையில வாங்கும் ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. முக்கியமா இந்த இடம் யோகானந்தரின் தனிப்பட்ட வீடு கிடையாது. இது செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் அமைப்பின் பெயரில் தான் வாங்கப்படுது. 1946 எழுதிய நூல் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி. இந்த உலக புகழ்பெற்ற நூலின் பல பகுதிகள் இந்த வீட்டில் தான் எழுதப்பட்டது. அவர் வாழ்ந்த அறை, தியானம் செய்த இடம், பயன்படுத்திய மேஜை, நாற்காலி இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருது. இன்று இந்த இடம் SRF மவுண்ட் வாஷிங்டன் ஆசிரமம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதற்கு பிறகு பரமஹம்ச யோகானந்தர் இந்தியாவுக்கு திரும்புறாரு. 1935 இந்தியா திரும்பிய யோகானந்தர் மகாத்மா காந்தி, ரமண மகரிஷி, ஆனந்தமயி மாதா, CV ராமன் போன்ற பெரும் மக்களை சந்தித்தார். அதே ஆண்டில் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அவருக்கு பரமஹம்ச என்ற உயரிய ஆன்மீக பட்டத்தை வழங்கினார். இந்தியாவில் யோகதா சத்சங்க சொசைட்டியை, அதாவது YSS, பரமஹம்ச யோகானந்தர் 1917 நிறுவினார். இந்தியா மற்றும் சுற்றியுள்ள நாடுகளுக்கு வெளியே பரமஹம்ச யோகானந்தரின் போதனைகள் உலகம் முழுவதும் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப், அதாவது SRF என்ற பெயர்ல பரமஹம்சர் 1920 மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றபோது நிறுவினார். கிரியா யோகா என்ற ஆன்மா விழிப்பூட்டும் நுட்பத்தை கற்றுத்தந்து மேற்கத்திய நாடுகளில் இருந்த தனது 30 ஆண்டுகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்களுக்கு தீட்சை அளித்திருக்காரு. அறிவியல், வணிகம், கலைத்துறைகளின் பல முக்கிய ஆளுமைகள் இருந்த பலர் அவரது மாணவர்களாக இருந்திருக்காங்க. அவர்கள் தாவரவியலாளர் லூதர் பர்பாங், ஒபரா பாடகி அமலிட்டா கல்லிகுர்ஷி, கோட்டக் கேமராவின் கண்டுபிடிப்பாளர் ஜார்ஜ் ஈஸ்ட்மன், கவிஞர் எட்வின் மார்க்கம், இசை இயக்குனர் லியோபோல்ட் ஸ்டோகோவிஸ்கி போன்றோர் இவருடைய சீடர்களா இருந்தவர்கள்தான். 1927 அவரது பணிகள் குறித்த செய்திகளால ஆர்வம் கொண்ட அமெரிக்க அதிபர் கால்வின் கூல்ச் அவரை வெள்ளை மாளிகையில் அதிகாரப்பூர்வமா வரவேற்கிறார். அதற்கு பிறகு 1929 மெக்சிகோக்கு 2 மாதம் பயணம் மேற்கொள்றாரு. அப்போது லத்தீன் அமெரிக்காவில் தனது பணியின் எதிர்கால வளர்ச்சிக்கான விதைகளை விதைத்தாரு யோகானந்தர். மெக்சிகோ அதிபர் டாக்டர் எமிலியோ ஃபோர்டஸ்கில் அவரை வரவேற்று அவரது போதனைகளால அவரது வாழ்நாள் ரசிகராகவே மாறிட்டார். 1930களின் நடுப்பகுதிக்குள் SRF பணியை எதிர்காலத்தில் முன்னெடுக்க உதவும் ஆரம்பகால சீடர்களை அவர் சந்தித்திருந்தார். அவர்கள இருவர் ராஜர் சி ஜனகானந்தா, அதாவது ஜேம்ஸ் ஜெர்லின் மற்றும் ஸ்ரீ தயா மாதா SRF-இன் ஆன்மீக வாரிசுகளா நியமித்தார். யோகானந்தாவின் மறைவிற்கு பிறகும் இன்று வரை செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப், யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா அமைப்பு அவரது நேரடி ஆன்மீக பயிற்சியை பெற்ற சீடர்களால வழிநடத்தப்பட்டு வருது. 1952 மார்ச் 7 லாஸ் ஏஞ்சல்ஸில் பில்ட்மோர் ஹோட்டல்ல அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் டாக்டர் பினய் ஆர் சென் அவர்களை பாராட்டும் நிகழ்ச்சியில உரையாற்றிய பிறகு யோகானந்தர் மகா சமாதி அடைந்தார். அதாவது யோகானந்தர் மகா சமாதி அடைந்த பிறகும் அவரது உடல் சிதையாமல் இருந்தது பாஸ்டன் லான் பூங்காவின் இயக்குனரால அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. மரணத்திற்கு பிறகும், அதாவது யோகானந்தர் மகா சமாதி அடைந்த பிறகு அவருடைய சீடர்கள் எல்லாம் அவரது உடலை பார்வையிடுவதற்காக 20 நாட்கள் அவருடைய உடல் அப்படியே வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்த மரணத்திற்கு பின்னும் 20 நாட்கள் கடந்துமே அவரது உடல்ல எந்தவித சிதைவோ துர்நாற்றமோ ஏற்படலையா. இப்படி முழுமையாக காக்கப்பட்ட உடல் இதுவரை பார்க்கப்பட்ட மரண பதிவுகள்ல ஒப்பற்றது அப்படின்னு கூறியிருக்காங்க அமெரிக்க மருத்துவர்கள். அவர் இறந்த பிறகும் உடல் சிதைவின்றி இருந்தது ஒரு அரிய நிகழ்வா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஆன்மீக உலகத்துடன் மட்டுமல்ல, அறிவியல் உலகத்துடனும் ஒரு ஆழ்ந்த கேள்வியை எழுப்பியது. இவரது மகா சமாதி அறிவியல் உலகையே அதிர வைத்த ஒரு சம்பவமா தான் பார்க்கப்படுது. இந்த நிகழ்வுக்கு பிறகு அமெரிக்கா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் ஆட்டோபயோகிராஃபி யோகி என்ற புத்தகம் மிக பெரிய அளவுல பிரபலமானது. பிறகு அவரது சீடரும் முதல் ஆன்மீக வாரிசுமான ராஜர்ஷி ஜனகானந்தா அவருக்கு பிரேமா அவதார், அதாவது தெய்வீக அன்பின் அவதாரம் என்ற பட்டத்தை வழங்கினார்.
அவரது மறைவின் 25ஆம் ஆண்டு நினைவாக இந்திய அரசு சிறப்பு அஞ்சல் முத்திரை வெளியிட்டு மனித குலத்தின் ஆன்மீக உயர்விற்கான அவரது பங்களிப்புகளை அதிகாரப்பூர்வமாக கௌரவித்திருந்தது. 2017ஆம் ஆண்டு மார்ச் 7 அன்று கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி யோகதா சத்சங்க சங்கத்தின் 100வது ஆண்டு நினைவாக வெளியிடப்பட்ட அஞ்சல் முத்திரை நிகழ்ச்சியில பரமஹம்ச யோகானந்தாவை இந்தியாவின் மிகப்பெரிய யோகிகளிலும் ஆசான்களிலும் ஒருவரா பாராட்டினார். 2014ஆம் ஆண்டு அவருடைய வாழ்க்கை மற்றும் பணியை பற்றிய விருது பெற்ற ஆவணப்படமான த லைஃப் ஆஃப் யோகானந்தா உலகெங்கும் வெளியிடப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. உலகத்தையே மாற்றிய ஒரு புத்தகம் அப்படின்னா அது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி இந்த புத்தகம் தான். இந்த புத்தகம் மொழிகளை தாண்டி மதங்களை தாண்டி மனித உள்ளத்தை நேரடியாக தொட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று வரை 50க்கும் மேற்பட்ட மொழிகள்ல உலகின் மிக பிரபலமான ஆன்மீக நூல் என்று போற்றப்படுது. ஸ்டீவ் ஜாப்ஸ், ஜார்ஜ் ஹாரிசன், கிரிக்கெட் வீரர் விராட் கோலி, ஆக்டர் ரஜினி போன்றோரின் வாழ்க்கையை மாற்றியது இந்த புத்தகம். உலகின் பல ஆன்மீக தேடலாளர்கள் அனைவரின் வாழ்க்கையையும் மாற்றியிருக்கு இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி என்ற புத்தகம். 1946ஆம் ஆண்டு வெளியான இந்த நூல் ஆன்மீக இலக்கியத்தில் ஒரு மைல்கல்லா அமைந்துள்ளது. யோகானந்தர் மகாவதார் பாபாஜி பற்றி பேசும்போது அவரை ஒரு புராண கதாபாத்திரமாகவோ கற்பனை தெய்வமாகவோ வர்ணிக்கல. மாற்றாக கிரியா யோக பரம்பரையினுடைய ஆதி குரு, மனித உடலில் செயல்படும் உயிருடன் உள்ள மகான் என்று தெளிவா குறிப்பிடுறாரு. அவர் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி என்ற நூலில் பாபாஜியை பற்றி எழுதும்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வலியுறுத்துறார். மகாவதார் பாபாஜி கிரியா யோக மரபின் மறைமுக இயக்குனர். அவர் வெளிப்படையா தோன்றுவதில்லை, ஆனால் உலகின் ஆன்மீக முன்னேற்றத்தை மறைவாக வழிநடத்துகிறார் என்று குறிப்பிடுகிறார். யோகானந்தரின் விளக்கத்தில் பாபாஜி ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, அதே சமயம் அவர் ஒரு கற்பனை தெய்வமும் கிடையாது. பாபாஜி ஒரு பரிபூர்ண யோகி. அவர் உடலை தாண்டிய நிலையில வாழறாரு. மரணமும் காலமும் அவரை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்தை யோகானந்தர் நேரடியா சொல்வதில்லை அப்படின்னாலும் லஹரி மகாசாயர் மற்றும் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் மூலமா இந்த உண்மை தனக்கு உறுதியாக தெரிந்ததா அவர் குறிப்பிடுறாரு. யோகானந்தர் கூறும் மிக முக்கியமான உண்மை, இந்த யுகத்துல கிரியா யோகத்தை மீண்டும் மனித குலத்திற்கு அளித்தவர் பாபாஜி. அவர்தான் லஹரி மகாசாயரை 19ஆம் நூற்றாண்டுல சந்தித்து இந்த கிரியா யோகத்தை நீ உலகிற்கு கற்பி என்று கட்டளையிட்டாராம். அதற்கு பிறகுதான் இந்த பரம்பரை தொடர்ந்தது. அதாவது மகாவதார் பாபாஜி லஹரி மகாசாயருக்கு கற்றுக் கொடுக்கிறார், லஹரி மகாசாயர் ஸ்ரீ யுக்தேஸ்வரருக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஸ்ரீ யுக்தேஸ்வரர் யோகானந்தருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படிதான் தொடர்ந்தது இந்த கிரியா யோக ஆன்மீக பரம்பரை. பாபாஜி ஏன் மறைவாக இருக்கிறார் அப்படிங்கிற கேள்விக்கு யோகானந்தர் நேரடியான பதில கொடுக்கிறார். அதாவது பாபாஜி மனிதர்களின் கவனத்தை தன் மீது ஈர்ப்பதற்காக அல்ல, மனிதன் இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் மறைவில் இருக்கிறார். அவர் விரும்பினால் உலகை ஆச்சரியப்படுத்தும் அதிசயங்களை செய்ய முடியும், ஆனா அவர் அதை தவிர்க்கிறார் என்று சொல்றாரு. ஆன்மீக முன்னேற்றமே பாபாஜியின் நோக்கம் என்று குறிப்பிடுகிறாரு. பரமஹம்ச யோகானந்தர் ஒரு புராண கதாபாத்திரம் இல்ல, அவர் சந்தேகங்களையும் விமர்சனங்களையும் எதிர்கொண்ட ஒரு மனிதர். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உண்மையை மறைக்கல. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி என்ற நூல் அதனாலதான் இன்று வரை உயிருடன் உள்ளது. பரமஹம்ச யோகானந்தரை பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல்களை பெற நிகழ்மதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.